ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பன்னீர் தான் செய்ய போறோம். பன்னீர் எப்படி செய்யுதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வந்து நல்லா பால் 2 பாக்கெட் பால் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து என்ன செய்யணும், 2 பாக்கெட் பாலை நான் பாத்திரத்தில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். எனக்கு 2 பாக்கெட் பால் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. தண்ணியெலாம் கலக்க வேணாம், அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது காமிக்கிறேன். வாங்க, அடுப்பில் நல்லா வச்சுட்டேங்க. கொதிச்சு வரும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பால் வந்து அங்கே வந்து நான் காய்ச்சிட்ருக்கேன். பால் ஸ்லோவாக வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு லெமன் எடுத்துக்கணும். ஒரு லெமன் வந்து நல்லா 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து வடிகட்டில் புழிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த விதையெல்லாம் வந்து நம்ம பன்னீரில் போடக்கூடாது. சாறு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புழிஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், வெறும் சாறு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், விதையெல்லாம் நல்லா நீக்காச்சு. நம்ம கொதிக்கும் போது நான் காமிக்கிறேன். இப்போ எதுக்கு நான் கரண்டி வச்சு நான் வந்து கிண்டி விட்டுட்டுருக்கிறேன்னா, நம்ம வந்து தண்ணி கலக்காத பால் நம்ம வந்து சேர்த்துருக்கோமா, அடி பிடிக்காமல் நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைம் நம்ம என்ன செய்யணும், நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுருக்கிறோம்ல, அந்த லெமனை வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணிக்கணும். அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்க்கும்போது பால் அப்படியே திரிஞ்சு எப்படி ஏடு வருது பாருங்கள், அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக. கரெக்டாக தெரியுது பாருங்கள். பால் நல்லா நம்ம வந்து ஊற்றின பால் எல்லாம் திரிஞ்சு நல்லா பன்னீர் நமக்கு எவ்வளோ இது கிடைக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆமாம், நல்லா லெமன் ஊற்ற அழகாக வருது சூப்பராக. நம்ம இந்த டைம் என்ன செய்யணும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டும் போது காமிக்கிறேன் உங்ககிட்ட. இதே போல் கீழே காமிங்க. நல்லா வடிகட்டி எடுத்துங்க. வடிகட்டி எடுத்துக்கிட்டு நல்லா அங்கே பாருங்கள், துணி ஒயிட் கலர் துணி, ஒயிட்டில் இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த துணியில் நம்ம வந்து இந்த அப்படியே நம்ம வந்து பன்னீரோடு சேர்த்து நம்ம ஊற்றணும். ஊற்றினா வடிகட்டும். நம்ம நல்லா வீட்டில் நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குங்களே, அது மேலே லைட்டாக ஊற்றி விட்டுடும். ஊற்றி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த துணியை வந்து நம்ம வந்து அழகாக எடுத்துடணும். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி நல்லா ஒத்தனைக்காக ஒன்றா அப்படியே வர்ற மாதிரி வைங்க. அப்படியே இப்படி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், நல்லா துணியை வந்து இறுக்கி அந்த தண்ணி ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நம்ம இங்கே பாருங்கள், தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. நம்ம இப்போ என்ன செய்யணும், நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துடணும். அப்படியே தண்ணி நல்லா வந்துடும் இந்த டைம். இப்போ இதேமாரி நம்ம வந்து இடிகள் இருக்குங்களே, இந்த அடி இருக்குது பாருங்கள், இந்த அடியை வந்து நம்ம வந்து இப்படி வெயிட் வச்சிடணும். வெயிட் வச்சிட்டோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இறங்கிட்டு நமக்கு அழகாக ரவுண்டு ஷேப்பில் கிடைக்கும். நம்ம நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல வச்சிங்க. வடிகட்டியில் நம்ம வச்சிட்டோம்னா நல்லா வடியும். தண்ணி ஃபுல்லாக வடிது பாருங்கள். நல்லா இதேமாரி வடிகட்டிட்டோம்னா அது கல் வந்து நல்லா இறங்க இந்த வடிகட்டிடும். தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு எடுத்துரும். ஃபில்டரில் வச்சுக்கிட்டே நீங்கள் வடிகட்டுங்க. நல்லா தண்ணி வடிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அழகாக நம்ம கல்லை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் பார்ப்போம். இந்த துணியை வந்து எடுத்துரும். எடுத்துட்டு எப்படி பன்னீர் வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, சூப்பராக வந்துருக்கு பாருங்க, அழகாக. இதை வச்சு நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதான். பன்னீர் பார்த்தீங்களா, அழகாக வந்துருக்கு பாருங்க, சூப்பராக அழகாக வந்துருக்குது. 2 பாக்கெட்டுக்கே எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது. நம்ம இப்போ வந்து கட் பண்ணணும். வாவ், இங்கே பாருங்க, சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அழகாக நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பராக வருது பாருங்க, அழகாக புசுன்னு வந்துருக்கு பாருங்க. இதை நம்ம வந்து இன்னும் சைஸாக அழகாக கட் பண்ணிக்கலாம். வந்துருக்கு பாருங்க, நம்ம சூப்பராக. இதை நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்க, இப்படியே நம்ம சும்மாவே சாப்பிடலாம். அருமையாக இருக்கும் பன்னீர்.
சூப்பரா இருக்கு மம்மி. நல்லா இருக்காடா? சரி, இதே போலவே நீங்க கடையில வாங்குங்க, வேணாம்னு சொல்ல. கடையில வாங்கினா நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்கும், நம்ம வீட்டுல செய்யும் போது கொஞ்சம் கூட இருக்கும், பசங்களுக்கு நம்ம தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். இதே இந்த பன்னீரை வந்து நம்ம என்ன செய்யணும், தோசைக்கல்ல நெய் ஊற்றி நம்ம வந்து நெய் ஊற்றி நல்லா வந்து போட்டு எடுக்கும்போது பசங்களுக்கு கொடுத்தா அருமையாக இருக்கும். அப்புறம் வந்து பட்டாணி குருமா, பட்டாணி நம்ம பன்னீர்லாம் போட்டு குருமா செய்யும் போது அருமையாக சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எனக்கு இவ்வளோ பண்ணு கிடச்சிருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பன்னீர். நீங்களும் வீட்டில் இதே போல பால் வாங்கி லெமன்லாம் புழிஞ்சு அழகாக நான் எப்படி செஞ்சுருக்கோம் அதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.